கீ ரைஸ் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துங்க. முந்திரி பருப்பு வறுத்த பிறகு திராட்சை வறுக்க போகிறோம். கொஞ்சம் திராட்சையை போட்டு நெய்யில் பொரிச்சிட்டு எடுத்து வச்சுங்க. இது ஆனியன் மேலே போடுறதுக்காக. இதையும் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி பூ ஒன்று போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நெய்யில் வதக்க போகிறோம். ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டாம். போட்டு சும்மா ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் 2 கிளாஸு. அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கணும் அந்த நெய்யில். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்ருங்க. மூடி ஒரு 20 மினிட்ஸ் இது லைட்ஸ் சிம்லேயே வச்சு தம் போடணும். பாருங்கள், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த ஆனியன், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தம் விட போகிறேன். பாருங்கள், ரைஸ் நல்லா பூ மாரி வந்திருக்கு. இப்போ நான் தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ரைஸ் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரைஸ் கூட நான் சிக்கன் கறி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் கறி கூட இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கறி வித் கீ ரைஸ்.